Welcome to the official book launch of Don't Marry a Frog, a husband selection 101 for Indian women. This is a phenomenal book, an exceptional life survival guide written by the one and only Keerthanya. வருஷம் ஆரம்பிச்சு அதுக்குள்ள லாக்டவுன் போட்டாங்க, இனிமேல் எப்படி உருப்படும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். But I hope that this session, this launch is your positivity booster for the rest of the year. And இன்னைக்கான structure என்னதுன்னா, we'll have a bunch of people reviewing the book and talking about how they felt while reading the book when they got to read it in the form of a preview. So followed by that, we'll be welcoming Keerthanya, and she will be revealing such exciting and amazing information to all of you. You will get to look at the cover of the book. Bookல இருந்து ஒரு ஸ்மால் செக்ஷன் அவங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுவாங்க, and lot of other amazing things are waiting. So this was supposed to be a live event. நேர்ல வைக்க வேண்டிய ஒரு event வந்து ஆன்லைன் ஆயிடுச்சு. ஏன்னா கொரோனாவோட பிளானே வந்து எங்க பிளானை மெஸ் அப் பண்றதான்றதால ஆன்லைன் இவெண்டா இருக்கிறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க எல்லாரும் உங்க வீட்டுல கம்ஃபர்டபுளா அட்டென்ட் பண்ணலாம். நீங்க வந்து மாஸ்க் போகணுன்ற அவசியம் இல்லை. உங்க நைட்டி, ட்ரௌசர்ஸ், வாட் எவர் இட் இஸ், அதுல கம்ஃபர்டபுளா இந்த ஷோவை நீங்க என்ஜாய் பண்ணலாம். So having said all these things, எதுக்கு ஒரு ரேண்டம் பொண்ணு வந்து இங்க பேசிட்டு இருக்கா, கீர்த்தனை எங்க அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. So I'll introduce myself very quickly. I am Janani. நான் தான் இந்த புக்கோட எடிட்டர். I'm the editor of Don't Marry a Frog, Keerthanya's first book, and hopefully also her second and her third and her fourth book. So இந்த நான் வந்து மைண்ட் ஃப்ரெஷ்ல ஒரு 9 monthsக்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன். நான் ஒரு கண்டென்ட் ரைட்டரா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன், அண்ட் அதுக்கப்புறம் I worked as a graphic designer and a host. So நான் ஒரு ஹோஸ்டா ஜாயின் பண்றப்பதான் கீர்த்தனையோட செஷனை லைவ்ல பார்த்தேன். அவங்க பேசுற விதம், அவங்க சொல்ற மெசேஜஸ் அவ்வளோ இம்பாக்ட், அவ்வளோ பவர்ஃபுல் மெசேஜஸ். இட் ரியலி கேப்டிவேட்டட் மீ. அண்ட் ஸோ அந்த டைம்ல ஐ ஃபவுண்ட் அவுட் தட் கீர்த்தன்யா ஹஸ் ரிட்டன் அ புக், அண்ட் அந்த புக் வந்து இட்ஸ் ஃபார் அன்மேரிட் யங் இந்தியன் உமன். I'm an unmarried young Indian woman, so I was like, yes, please give it to me, I'll read it. And I read it, and page after page, oh my god, it was so interesting. And என்னோட attention spanலாம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. நான் நெட்ஃபிளிக்ஸ்ல எனக்கு பிடிக்கிற ஷோ பார்த்தா கூட I'll pause it sometimes, scroll through my phone and then come back. That's how my attention span was. But when it came to this book, நான் கண்டினியூஸா ஒரே one full dayல I read the book. And இந்த புக்கை பத்தி சொல்லணும்னா, after reading it, I realized இது வெறும் unmarried women, Indian women, young womenக்கு மட்டும் கிடையவே கிடையாது. And அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்க இந்த செஷன் முடியறதுக்குள்ள நீங்க பாப்பீங்க. So this book is எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் இருக்கு. நீங்க யாரா இருந்தாலும் இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு வேல்யூபிளான ஒரு மெசேஜை நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போவீங்க. So this book has taught me a lot of things personally. இந்த ஒரு செல்ஃப் பிட்டி அண்ட் இந்த விக்டிம்ஹுட் மென்டாலிட்டி வந்து நிறைய பேருக்கு இருக்கும், நிறைய கேர்ள்ஸ்க்கு எஸ்பெஷலி இருக்கும். We tend to pity ourselves and think, ஐயோ பாவம், எனக்கு ஏன் இப்படியே நடக்குது அப்படின்னு. Even I had that mentality. But I realized through reading this book that it's all in our minds. At the end of the day, நம்மளோட லைஃப்ல இருக்கிற நம்ம கண்ட்ரோல் அண்ட் நம்ம லைஃப், everything, it's all in our hands. It's in no one else's hands is what I realized. So in fact, இந்த புக்கை வந்து நான் படிச்சேனே சொல்ல முடியாது. ஏன்னா கீர்த்தனையாவே என் முன்னாடி உட்காந்து என்கிட்ட பேசின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. That's how unique and special her writing style was. It was so direct and so open, and it was very personal. It was like having a conversation with her. So என்னோட ப்ரீவியஸ் எடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா, ஒரு ஹை ஸ்கூல் ஜேர்னல் எடிட் பண்ணேன், ஒரு காலேஜ் ஜேர்னல் எடிட் பண்ணேன், அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட்க்கு அனுப்புற லாங் மெசேஜஸ் எடிட் பண்ணேன். இப்போ வந்து அது எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். பட் இந்த மினிமம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் வந்து கீர்த்தனையா கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி can I edit the book அப்படின்னு ரொம்ப பிளண்டா கிட்டப்ப she said yes, and I was so thrilled. ஏன்னா the next couple of work days ஒர்க் மாதிரியே இல்லை, it was so fun. ஆனா அதுல பெஸ்ட் பார்ட்டே வந்து கீர்த்தனையா கூட இன்டராக்ட் பண்றது தான். Now you all might have had moments, right, where you don't even know நம்ம வேலை பண்றது நம்ம பாஸ்க்கு பிடிக்குதா இல்லையா, என்ன எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்களா இருந்திருக்கீங்களா? நம்ம பண்ற ஒர்க் அவங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கா இல்லையா, ஏதோ அப்படி சொல்றாங்களா, என்ன பண்றோம், என்னமோ பண்றோம், அடிச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம். பட் ஃபார் மீ இட் வாஸ் சோ இன்டராக்டிவ். ஏன்னா கீர்த்தனை வந்து என்ன சின்ன பொண்ணு, இப்பதான் காலேஜ்ல இருந்து வந்திருக்கா, இவளுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினைக்கவே இல்லை. She would ask my ideas and my suggestions and my opinions, and I was like, நம்மளெல்லாம் கேக்குறாங்களா ஒருத்தங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. That's how valued and appreciated I felt through this entire process. And that really proved to me கீர்த்தனையா தான் இந்த மாதிரி ஒரு புக் எழுதுறதுக்கு பெஸ்ட் பர்சன். ஏன்னா இந்த புக்குக்கான டார்கெட் ஆடியன்ஸ், இன்டெண்டட் ஆடியன்ஸ் யாரோ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளோ எம்பத்தி அண்ட் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோட she has done her research and her writing. So having said all these things,
as someone who has read the book, I also want to say this book will open your eyes. It'll make you gasp at the drama. It'll make you open your mouth wide with shock sometimes. It'll make you laugh out loud. And it will also blow your mind. So in the book, நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். The book is for women. Relationship பத்தி நிறைய இருக்கு. All these things. இந்த பொண்ணு வேற பிங்க் கலர்ல சட்டை போட்டு வந்திருக்கா. இது ஒரு கேர்ள்ஸ் இவெண்டா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது இல்லன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரை நான் இன்வைட் பண்ண போறேன். Please welcome Suhas. Okay, thank you for the introduction, Janani. So hi everyone. நான் வந்து மைசூன் இந்த கனெக்ட் பண்றேன். ஸோ 2 வருஷமா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கூட டேக்லைனே வந்துட்டு திஸ் புக் இஸ் ஃபார் யங் இந்தியன் உமன் அப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி சம்பந்தமே இல்ல புக் நான் ஏன் படிச்சேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு காஸ் அண்ட் கியூரியாசிட்டி வந்து என்னோட மைண்ட் தான். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. ஃப்ராக் ஆனா யாரு, பிரின்ஸ் அப்படி சொல்றாங்க, ஃப்ராக் அப்படி சொல்றாங்க, டோர் மேட் அப்படி சொல்றாங்க, பார்ட்னர்ஷிப் அப்படி சொல்றாங்க, என்னெல்லாம் இருக்கு இந்த புக்ல அப்படி நான் பார்த்துட்டு நான் அந்த புக் வந்து ஒரு 3-4 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா 30 to 40 பேஜஸ் நான் ஒரே ஸ்ட்ரெச்ல உட்காந்த இடத்துல வந்து நான் படிச்சு முடிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த புக். ஸோ பிஃபோர் ரீடிங் திஸ் புக் இப்போ வந்து இந்த இந்தியன் பேரண்ட்ஸ் மைண்ட் செட் எல்லாருமே வந்து எப்படி இருக்காங்கன்னா எக்கச்சக்கமா காசு செலவு பண்ணிட்டு பையனோட எஜுகேஷன் அதுக்கப்புறம் டாட்டரோட எஜுகேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தே வில் ஸ்பெண்ட் மெனி மணி. ஆஃப்டர் தட் வந்து வாட் தே வில் திங்க் இஸ் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆன லைஃப் இருக்கணும்னா ஒரு நல்ல எஜுகேஷன் அதுக்கப்புறம் ஒரு நல்ல கெரியர் கிடைச்சிச்சுன்னா லைஃப் வந்து செம்மையா இருக்கும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படி தே வில் திங்க். பட் உண்மை என்னன்னா வாட் எவர் த ப்ரொஃபஷனல் ஆஸ் வெல் அஸ் பர்சனல் சக்சஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் அ சக்சஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப். ஸோ அதுதான் உண்மை. ஸோ இப்போ ரீசெண்டா ஒரு நீங்க வந்து நியூஸ்ல கேட்டிருப்பீங்க ஒரு IFS அண்ட் IPS கப்பல் வந்து டிவோர்ஸ் வந்து கோர்ட்ல they had filed a petition. And the divorce reason என்னன்னா the husband who is a well educated person IFS officer is demanding a dowry from her wife. So இவ்வளவு educated ஆனா ஆளுமே வந்து they don't think about choosing the right partner or will they fall into a relationship trap. எப்படி அப்படி நீங்க கேட்டீங்கன்னா இதுதான் the reality of the life. ஸோ ஆஃப்டர் ரீடிங் திஸ் புக் நான் என்ன படிச்சுட்டேன்னா கரெக்ட் தானே இது சொல்றது. இப்போ ஒரு வெளியே போயிட்டு ஒரு கிலோ இல்லை 1/2 கிலோ தக்காளி இல்லை வெங்காயம் வாங்கும் போது வந்து ஒரு 10 நிமிஷமா எப்படி இருக்கு அந்த வெங்காயம் நல்லா இருக்கா இல்லையா அப்படி பார்த்து வாங்கும் போது லைஃப் லாங்கா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட இருக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்சர் எப்படி இருக்கணும், அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து ரைட் பர்சனா இல்லையா அப்படி பார்த்து எப்படி சூஸ் பண்றது அப்படி நாங்க வந்து கரெக்டான டிசிஷன் எடுக்கலன்னா லைஃப் வந்து இட் வில் பிகம் அ டிசாஸ்டர். பிகாஸ் மேரேஜ் அப்படி சொன்னாலே அது வந்து 100 மீட்டர் ரேஸ் கிடையாது, அது வந்து ஒரு மேரத்தான் மாதிரி. ஸோ இவ்வளவு சொல்லிட்டு இந்த புக் வந்து யாருக்கு படிக்கணும் ஆக்சுவலி அப்படி நீங்க கேட்டீங்கன்னா ஆஸ் பர் மை ஒப்பீனியன் இது வந்து இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு தான். எல்லா இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து ஒரு காப்பி இன்னைக்கே ஆர்டர் போட்டு இன்னைக்குதான் படிக்கணும் இந்த புக்கு. ஏன்னா இந்தியன் பேரண்ட்ஸ் இந்த மைண்ட் செட் தே வில் திங்க் தட் இல்ல என்னோட பையனுக்கு நல்லதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட பொண்ணு நல்லா இருக்கணும் அதுக்கு தான் நான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு வாட் தே வில் புஷ் தேர் டாட்டர் ஆர் தேர் சன் அண்ட் ஆப்போசிட்லி தே வில் பி டிஸ்ட்ராயிங் தேர் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப் அண்ட் தேர் என்டையர் லைஃப். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆனா என்னோட கசின் தான். she blindly accepted the offer which came. My cousin parents thought that இல்ல பையன் வந்துட்டு ஃபாரின் இந்த ரிட்டர்ன் ஆயிருக்கான், அப்ராட் ரிட்டர்ன், MS படிச்சிருக்கான், ரிச் பேக்ரவுண்ட் ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு யோசிக்காம ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ டெய்லி மை கசின் இஸ் சஃபரிங் த்ரூ அவுட் த லைஃப். ஸோ இப்படி ஆகக்கூடாது. எனக்கு வந்து ஒரு நல்ல பார்ட்னர் எப்படி சூஸ் பண்றது, எப்படி ஒரு தப்பாகாம ஒரு நல்ல டிசிஷன் எப்படி எடுக்கிறது இந்த மேட்டர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் தான் இந்த ஒன் ஸ்டெப் சொல்யூஷன் தான் இந்த புக். இப்போ எனக்கு வந்து ஏஜ் வந்து 26 ஆக போகுது. இப்போ ஐம் நியூலி மேரிட் இல்லாம இப்போ ஒரு 2-3 வருஷத்துல நான் கல்யாணம் ஆயிட்டு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஐ வில் திங்க் ஆஃப் கீர்த்தன்யா. ஓகே வில் புக் கவுன்சிலிங் செஷன் வித் கீர்த்தன்யா. புக் பண்ணிட்டு அவர் பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு சிட் சாட் மாதிரி நான் என்ன பண்றது, என்னோட ரிலேஷன்ஷிப் கரெக்ட் ஆகணும்னா நான் எப்படி பண்றது அப்படின்னு நான் வந்து ஐ வுட் லைக் டு ஆஸ்க் ஹர். பட் இஸ் இட் பாசிபிள் ஃபார் எவ்ரி ஒன்? Since she is having a very busy schedule, so that might not be possible for everyone. அதுக்கு தான் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் இந்த புக். இது வந்து ரிலேஷன்ஷிப் மேனுவல் மாதிரி இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து வாங்கிட்டு they can thank the Kirtanya later. She is a pioneer in the field of counseling and she's have expert level knowledge about the revolutionary branches of psychology and behavioral science and how to develop a communication and negotiation skills with doable and practical examples. The author has quoted very well in this book. So அப்படி சொல்லிட்டு this book is not too long or too short, so you can finish it with enjoyable reading within a week. So all the best அப்படி சொல்லிட்டு I would like to thank Mindfresh team for providing me an opportunity to share my feelings about the book. Thank you everyone. Thank you Suhas for speaking. You made really wonderful points. Yes, please welcome Harshita. Hi everyone. I'm connecting from Bangalore.
and I just almost finished my UG, and I'm 24 years old. So what do you think is next in store for me? 24 years, prime time to get married. அப்படின்னு they suddenly got this thing that okay மா நாங்க பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. And I was like not at all prepared and totally scared of this idea that marriage எனக்கா okay. So I told them இல்ல I'm not ready, I'm scared, I'm confused அப்படின்னு சொன்னப்போ ஒன்றும் இல்ல நாங்க பார்த்து பண்ணுவோம், நாங்க பார்த்து தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்படி அரேஞ்ச் மேரேஜ் டிபிக்கலா எப்படி நடக்கும்? they will generally see the caste first, அப்புறம் லுக்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், நல்ல ஃபேமிலியான்னு பார்த்து they'll give you, and ஜாதகம் சேருதா மெயின்லி, இதெல்லாம் பார்த்து they'll get the guide to you. ஸோ இது மட்டும் போதுமா? ஒரு லைஃப் லாங் ஒருத்தவங்க கூட இருக்கணும், மோர் தென் ஹாஃப் ஆஃப் யுவர் லைஃப் அவங்க கூட வாழணும்னா இதெல்லாம் மட்டும் போதுமா அப்படின்னு எனக்கு டவுட் எப்பவுமே இருந்துச்சு. அண்ட் இது இல்லைன்னா என்னெல்லாம் வேணும், வாட் மோர், அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற கன்ஃபியூஷன் அண்ட் ஆங்ஸைட்டி வாஸ் ஆல்வேஸ் தேர். அண்ட் ஹார்ட்லி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் செட்டப்ல 1 or 2 டைம்ஸ் அவங்க கூட பேச முடியும். ஸோ அந்த ஷார்ட் டைம்ல எப்படி ஒருத்தங்களை டீகோட் பண்ணி எப்படி ஓகே சொல்றது, எப்படி அக்ரி, எப்படி இதெல்லாம் பண்ண முடியுங்கிற ஒரு பயம் எப்பவுமே இருந்துச்சு. ஸோ லக்கிலி அப்போதான் யூடியூப்ல கீர்த்தனா மேமோட வீடியோ ஒன்று பார்த்தேன், அண்ட் ஹவு டு மேக் த ரைட் டிசிஷன். ஸோ அதுக்கான லிங்க் கீழே இருக்கு ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு. ஸோ எஸ்டிபி அப்படின்னு இருந்துச்சு. ஸோ லைக் ஓகே ஸ்டாப் திங்க் அண்ட் ப்ரொசீட் என்னன்னு பார்க்கலாம். பிகாஸ் எனிவே ஐ ஹேட் நோ ஹெல்ப். அம்மா அப்பா ஒரு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நம்ம கேட்டா ஒன்றும் இல்லை பேசி புரிஞ்சுக்கலாம், நீ பேசினாலே உனக்கே புரிஞ்சிரும் அவங்க எப்படிப்பட்ட டைப்பு எல்லாமே தெரிஞ்சிரும், அண்ட் நாங்கள் பார்த்து தானே பண்றோம் அந்த மாதிரி சொன்னாங்க. இட் டென்ட் ஹெல்ப் மச். ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் ஜாயின் பண்ணேன். அண்ட் எஸ்டிபியில் தட்ஸ் வேர் தே கிளியர்லி spoke about how to set your boundaries, how to know your self-worth and all that. I was so impressed. Okay, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு எஸ்டிபி மாஸ்டரி ஒரு ஸ்டெப் அட்வான்ஸ்டா போய் I did எஸ்டிபி மாஸ்டரி, and the benefits of mastery was immense. லைக் ஒன்னு ரெண்டு இல்ல, கம்யூனிகேஷன், அப்புறம் ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி, ஒரு கையோட பெர்ஸ்பெக்டிவ் அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா நம்மளுக்கு we never exposed to such kind of things. அண்ட் ஹவு டு இன்வெஸ்ட் இன் யோர் செல்ஃப், நம்மளையே நம்ம எப்படி க்ரூம் பண்ணிக்கலாம், ஒரு நல்லவங்களே ஒரு நம்ம தப்பான பிஹேவியர்னால நல்லவங்களையுமே நம்ம we convert them into a frog or a wrong person. ஸோ அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம், ஆல் திஸ், so many more things. ஸோ இதெல்லாம் இதுக்கு நடுவில் they were previewing this book, and அதை பற்றி இருந்தப்போ I ordered for the book preview. I could read it luckily, very very luckily, fortunately. So in the book was a total eye opener. I can't explain in words how important, and I got this book and it was in the right time I got this book. ஸோ இல்லை சும்மா வழவழா குழக்குழா அந்த மாதிரிலாம் இல்லாமல் டைரக்டா கிளீனா ஆன் பாயிண்ட் மேட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி லைக் பார்த்துருப்போம் சிச்சுவேஷன்ஸ், அண்ட் நம்ம யோசிச்சுருப்போம் தட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னு யோசிப்போம். ஆனா எப்படி அதை அவாய்ட் பண்றதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதோட இன்சைட்ஸ், அப்புறம் லைக் இட் வாஸ் வெரி போல்ட் பிகாஸ் சர்டன் ஆத்தர்ஸ் எப்படின்னா தே டிப்ளமேட்டிக்கா ஒரு மாதிரி கவர்டா இருக்கிற மாதிரி சொல்லாம கொஞ்சம் பாலிஷ்டா இருக்கும். பட் திஸ் வாஸ் லைக் ஆன் பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. அண்ட் எப்படி எவ்வளோ சிச்சுவேஷன்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணலாம், அண்ட் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் so clearly seen in the book. So it was a very helpful and very insightful book. And இன்னொன்னு, one of my friend, she was actually in a relationship and she took it to her parents இந்த மாதிரி I want to marry this guy அப்படின்னு. பட் அவங்க பேரண்ட்ஸ் இல்லை, நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இந்த சொசைட்டி எல்லாம் நம்மள தப்பா பேசும், அது இதுன்னு எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி அவ மைண்டை கன்வெர்ட் பண்ணி they got her married to someone they liked. So இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் she's in that marriage suffering, so she's going through a lot of trauma. So I really wish if she would have read this book கொஞ்சம் முன்னாடியே, if she would have got to know about this book, or
இத பத்தி இன்ஃபோ ஆர் ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருந்தா she would have negotiated அம்மா அப்பாட்ட எப்படி பேசி அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணலாம். பிகாஸ் இந்த புக்ல எப்படி நம்ம அம்மா அப்பாவை புரிய வைக்க முடியும். பிகாஸ் அல்டிமேட்லி அவங்க நம்ம நல்லதுக்கு தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க நினைக்கிறது தான் கரெக்ட்னு they'll be thinking. அதை எப்படி அவங்களுக்கு புரிய வைக்க முடியும் அண்ட் திங்ஸ் லைக் தட். அதெல்லாம் was there in this book. If she would have got it earlier, it would have helped. So now I can confidently say that I can choose my life partner, I can choose my life, I can create my life, I can own my life. In the confidence I got only after I joined Mindfresh and after all these courses I did. So I am really thankful and blessed. Lastly, I would like to tell all of you that good luck to all of you on finding your prince and knowing how to find your prince. யாரா இருந்தாலும் இந்த புக்ல இருந்து உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் நீங்க எடுத்துக்க முடியும் அப்படின்னு. ஸோ ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் இந்த பொங்கலுக்கு நீங்க எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த புக் ஒரு கிஃப்டா கொடுப்பீங்க அப்படின்னு, ஆஃப்டர் ரீடிங் இட் யோர் செல்ஃப் அஃப்கோர்ஸ். ஸோ நவ் தட் we've all spoken, it's time to go to the next part. நாங்க இவ்வளவு தூரம் பேசியிருக்கோம். உங்க எல்லாருக்கும் வந்து புக்கோட கவரை பாக்குறதுக்கு, புக்ல இருந்து ஒரு பேசேஜை கேட்கறதுக்கு எக்ஸைட்டடா இருப்பீங்கன்னு உங்க ஃபேஸஸ் பார்த்தாலே எனக்கு தெரியுது. ஸோ உங்க எல்லாருக்கும் கீர்த்தனையா வந்து ஒரு மென்டரா தெரியும், ஒரு கவுன்சிலரா தெரியும், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா தெரியும், ஒரு லைஃப் சேஞ்சரா தெரியும். அண்ட் நவ் யூ ஆல்சோ நோ ஹர் as an author. But did you guys also know that she is an amazing artist? அதையும் நீங்க very soon பார்க்க தான் போறீங்க. So join me everyone in welcoming the author of the hour, Keerthanya. வணக்கம். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி ஜனனி என்ன அமேசிங் ஆர்டிஸ்ட்னு தான் பில்டப் கொடுக்குறா. அவ்வளோலாம் கிடையாதுங்க. நான் ஏதோ கிறுக்குவேன். இந்த மீட்டிங்ல ஆக்சுவலா நிறைய அமேசிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி என்ன அமேசிங்னு சொல்றது வந்து ரொம்ப டூ மச்சா இருக்கும். பட் தேங்க்யூ ஸோ மச். இந்த மீட்டிங்ல என்னை பிடிச்சவங்க வந்திருக்கீங்க, என்னோட நண்பர்கள் வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட ஸ்பெஷல் மூமெண்ட்டை உங்களோட எல்லாரோடவுமே ஷேர் பண்ணிக்கிறது. என்னோட புக்கோட பேர் வந்து டோன்ட் மேரி அ ஃப்ராக். டோன்ட் மேரி அ ஃப்ராக். ஜனனி சொன்ன மாதிரி இந்த டிராயிங் எல்லாம் நான் போட்டிருக்கிறது நானு. பட் இந்த கவர் எப்படியெல்லாம் இருக்கணும்ன்ற இன்புட் வந்து என்னோட பிரதர் இன் லா, என்னோட சிஸ்டர் ஜெயா டிசைன் பண்ணாங்க. இந்த புக்ல இருக்கிற ஒரு வார்த்தையும் கூட நான் எழுதுனது இல்லை, எனக்கு பின்னாடி இருந்து நிறைய பேர் என்னை எழுத வச்சது. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் மலரும் நினைவுகளுக்குள்ள போலாமா? ஸோ நாங்க வந்து பிறந்தது வந்து ஒரு சின்ன கிராமம், அதுவும் ஒரு 43 years முன்னாடி. அந்த கிராமம் எப்படிப்பட்ட கிராமம்னா, ஒரு நாளைக்கு 2 பஸ் வந்துச்சுன்னா அது பெரிய விஷயம். ஊர் மொத்தமே ஒரே ஒரு தெரு, அதுக்கு பின்னாடி வந்து வேற ஒரு தெரு இருக்கும். இந்த 2 தெரு சேர்ந்ததுதான் எங்க ஊரு. ஃபுல்லா பயிர் தொழில் தான் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா டிபிக்கலாவே யாராவது ஒருத்தவங்க பெருசா ஏதாவது பாவம் பண்ணியிருந்தாதான் அவங்களுக்கு பொன் குழந்தைங்க மாத்திரம் பிறக்கும். ஆம்பளை குழந்தைங்க பிறந்தா அது வந்து ரொம்ப பெரிய புண்ணியம் அப்படின்னு நினைக்கிற ஊரு அந்த ஊரு. சோ எங்க அப்பாவுக்கு 2மே பொண்ணா போயிட்டோம். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம், கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்கன்னா, கிருஷ்ணமூர்த்தி என்ன பாவம் பண்ணானோ தெரியல, 2மே பொண்ணா பெத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு ஆம்பளை பையன் பிறக்கல அப்படின்றது, அந்த குறை இன்னைக்கு கூட போச்சான்றது எனக்கு தெரியாது. அவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு பாய் சைல்டு இல்லைன்னு சொல்லிட்டு. உங்க வீட்டுல கூட யாராவது அந்த மாதிரி இருக்கீங்களா? நான் எவ்வளோ எங்க அப்பா அம்மாவுக்கு பண்ணாலும் அது போட மாட்டேந்து. எங்கேயோ ஒரு இடத்துல ஆம்பளை குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு, இல்லையா? சோ பாத்தீங்கன்னா, ஆனா எங்களுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். ஒரு நாள் எங்க அப்பா வந்து இந்த கல்கண்டு, குமுதம், ஆனந்த விகடன் அதெல்லாம் வாங்குவார். சோ அன்னைக்கு அந்த நாள் எனக்கு இன்னுமே ஆக்சுவலா ஞாபகம் இருக்கு. கல்கண்டுன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். அந்த புக்ல வந்து சின்ன சின்னதா துணுக்குகள் இருக்கும். நான் அப்ப எனக்கு படிக்க அவ்வளவு ஃப்ரீயா வராது. ஏன்னா நான் 1ஆம் கிளாஸோ 2ஆம் கிளாஸோ தான் படிச்சுட்டு இருப்பேன். அதை வந்து எழுத்து கூட்டி நான் படிக்கிறத பார்த்த உடனே எங்க அப்பா அன்னைக்கு அடுத்த நாளோ இல்ல அந்த ஒரு 2-3 நாள்லயோ
ஆபீஸ்ல இருந்து திரும்பி வர்றப்போ என்ன பண்ணாரு, அந்த காலத்துல வந்து பூந்தளிர்னு சொல்லிட்டு ஒரு புக் வரும். அந்த புக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்தாரு. சரி, கல்கண்டெல்லாம் பெரியவங்க படிக்கிறது, இது சின்ன பசங்க படிக்கிறது, இது படின்னு சொல்லிட்டு. அப்போ நானும் என் தங்கச்சியும் அந்த புக்குக்காக ஒருத்தர் அவ்வளவு சண்டை போட்டோம். நான் தான் படிப்பேன், நீ தான் படிப்பேன், நான் தான் படிப்பேன். இன்னும் படிக்கிறது எனக்கு ஃபுல்லா கூட வராது. பட் அக்கா தங்கச்சிங்க சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி. அத பார்த்த உடனே எங்க அப்பா அந்த புக்கை எடுத்து மேல வச்சுட்டு அடுத்த நாளே என்ன பண்ணாருன்னா, அன்னையில இருந்து எங்க அப்பா ஒரு புக்கு வாங்கவே மாட்டாரு. எந்த புக்கு வாங்கினாலும் அதை 1-2 காப்பியா வாங்குவாரு, இல்ல 2 புக்கா ஏதாவது வாங்கிட்டு வருவாரு. ஏன்னா நாங்க 2 பேரும் ஒரே டைம்ல படிக்கணும்னு சொல்லிட்டு. இது நான் கேக்குறப்போ, இது நான் சொல்றப்ப வந்து அது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா அது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா, அந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா, அந்த கிராமத்துல புக்கு, அதுவும் பொன் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுன்றது வந்து நடந்ததா அது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. அதுக்கு மேல ஒரு 20 வருஷத்துக்கு நடந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டா கிடையாது. ஒரே குடும்பம் புக்கு வாங்கி பொன் குழந்தைங்கள படிக்க வச்ச குடும்பம்னா அது எங்க குடும்பம். அண்ட் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, நீ படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சோ இன்னைக்கு எனக்கு வந்து நான் அந்த இதுவா வந்து ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு எங்க அப்பா என் கூட இல்ல. பட் எப்படி யாரோ எழுதின புக்கெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ ஆசாசியா வாங்கிட்டு வந்து கொடுப்பாரோ, இன்னைக்கு தான் பொண்ணு எழுதின புத்தகத்தை யாராவது ஒரு வீட்டுல இருந்து ஆசையா வாங்கிட்டு போயிட்டு அவங்க பொண்ணுக்கு கொடுப்பாங்க, இல்ல அவங்க அக்காவுக்கு கொடுப்பாங்க, தங்கச்சிக்கு கொடுப்பாங்கன்ற ஒரு சூழ்நிலையை அவர் பார்த்திருந்தாருன்னா கண்டிப்பா அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு. சோ எனக்கு இது வந்து கொஞ்சம் டச்சிங்கான இருக்கிற ஒரு விஷயம்ன்றதுனால நான் ஃப்ரம் அ ரீடர் டு அன் ஆத்தர் நான் பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷனை எங்க அப்பா பாக்குறதுக்கு இல்லைன்றது ஒரு குறையா இருந்தாலும் அது உங்களோட ஷேர் பண்றதுல ஐ எம் சோ ஹாப்பி. சோ இப்ப எல்லாருமே ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. பட் தட் இஸ் ஹி வாஸ் அ கிரேட் ஃபாதர். அவரை விட ஒரு நல்ல அப்பாவை எங்கேயுமே வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு அப்பா. ஆனா அவர் ஒரு நல்ல கணவரா இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவ்வளவு நல்ல கணவன் கிடையாது. ஏன்னா ரொம்ப நல்ல மனுஷன். எங்க அப்பா மாதிரி நல்ல மனுஷனை இது வரைக்கும் என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது. பட் அந்த நல்ல மனுஷனோட தலையில கூட இந்த சமுதாயத்துல நான் ஒரு ஆம்பளையா பிறந்தா நான் இப்படிதான் நடந்துக்கணும், எனக்கு மனைவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அந்த மனைவி இப்படிதான் இருக்கணும், இதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஐடியாக்கள், எத்தனையோ கருத்துக்கள். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாதான், அவர் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாதான் நல்ல ஆண்மைக்கு அழகு, நல்ல பெண்மைக்கு அழகுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உள்ள இருந்ததுனால அவரோட குடும்ப வாழ்க்கை அத்தனை இனிமையா இருந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டா கிடையாது. எங்க அம்மா 16 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. அது 16 வயசுல நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் அந்த டைம்ல வந்து அதுதான் கரெக்டான ஏஜ் மேரேஜ் பண்றதுக்கு. எந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவம் இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல அந்த ஒத்துழைப்பே இல்லாத ஒரு கணவன் இருந்தா கூட, அந்த மாதிரியான ஒரு கிராமத்துல வளர்ந்தா கூட, எல்லா பொண்ணுங்களுமே வீட்டு வேலை செய்யணும்ன்ற அந்த கிராமத்துல இருந்தா கூட ஒரே ஒரு நாள் கூட எங்க அம்மா என்ன வீட்டு வேலை செய்ய வச்சதில்ல. ஏன்னா இந்த வீட்டு வேலை செய்யறதுன்றது என்னோட போட்டும், உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைச்ச எத்தனை வேதனைகளா இருந்தாலும் அதை ஒரு நாள் கூட எனக்கோ இல்ல என் தங்கச்சிக்கோ மாத்தி வைக்கல. சோ சாப்பாடு பண்ண கத்து கொடுக்கல, வீடு பெருக்க கத்து கொடுக்கல, ஒரு பொண்ணுன்னா நீ இப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கல. ஏன்னா எனக்கு கிடைச்சது உனக்கு கிடைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு நல்லெண்ணம். சோ நான் இன்னைக்கு நான் ஏன் இன்னைக்கு இது ரெண்டுத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, என்னோட வாழ்க்கை பயணங்கள்ல நடந்த சம்பவங்களா இருக்கட்டும், இல்ல போன ஒரு 8 வருஷமா தமிழ்நாட்டுல இருக்கிற மூளை முடுக்குகளுக்கெல்லாம் நான் பயணம் பண்ணாத ஊர் கிடையாது. கோவிட் வரதுக்கு முன்னாடி கால்ல சக்கரம் கட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி போறப்போ இந்த குடும்ப அமைப்புன்றது ஒரு மனிதனும் சுயமா சிந்திக்காததுனால, அடுத்தவன் பண்றான்றதுனாலயே அப்படியே அடிச்சா மாதிரி காப்பி அடிக்கிறதுனால அவங்களுக்கும் சரி, அவங்களோட குழந்தைகளுக்கும் சரி எந்த அளவுக்கு மன அளவுல கஷ்டத்தை உண்டு பண்றாங்கன்றத பார்த்து யோசனைகள்ல இருந்து எனக்கு பின்னாடி ஓடிட்டே இருந்தது. பட் கோவிட் வந்தப்போதான் எனக்கு ஆக்சுவலா உட்கார்றதுக்கே டைம். அது எல்லாருக்குமே கோவிட் பயங்கர ஷாக்கு, என் லைஃப்லயும் பயங்கர ஷாக்கு. ஏன்னா அன்னைக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தவ சடனா 3 மாசத்துக்கு வீட்டை விட்டவே வெளியில வர முடியாம உட்கார்ந்து இருக்கிற டைம்ல இந்த புக்கோட ஒரு தாட் ப்ராசஸ் ஆரம்பிச்சது. சரி, நம்மளால பேசதான் முடியல, அட்லீஸ்ட் ஏதாவது எழுதவாது செய்யலாம்னு சொல்லிட்டு தொடங்கினது. இந்த புக்கு வந்து இந்த
கல்யாண வயசுல இருக்கிறவங்க இல்ல அதுவும் பெண்கள் குறிப்பா ஏற்கனவே ஒரு காதல் இல்ல உறவு முறைகள்ல இருந்து மனசு உடைஞ்சு இருக்கிறவங்க இல்ல புதுசா ஒரு காதல் உறவு முறையில நான் இருக்கேன் ஆனா எனக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்றது இல்ல நல்லாவே ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இது அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி லவ் மேரேஜா இருந்தாலும் சரி ஒரு பெண் என்பவள் திரை மறைவுல தன் மனதுக்கு தனக்கே தெரியாமலே என்னென்னலாம் நடக்கலாம் எந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் எப்படி ஒரு சரியான துணையை தேர்ந்தெடுக்கணும் அண்ட் துணையை தேர்ந்தெடுத்தா மாத்திரம் பத்தாது கல்யாணம்ன்றது பண்ணி முடிஞ்ச பிறகு நீங்க என்ன நினைக்கிறீங்க கல்யாணம்னா கல்யாணம் ஆன உடனே அப்படியே நம்ம இந்த இந்தியன் சினிமா ரொமான்ஸ்ல எல்லாம் பாக்குறோமே லவ் லவ் கிஸ் கிஸ் ஃப்ரீ ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி எப்பவுமே இனிமையா எப்பவுமே ஹனிமூனாவே வாழ்க்கை முழுசா கழிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எவ்வளோ பெரிய நல்லவனா இருந்தாலும் எவ்வளவு ஒரு சாது சன்னியாசியா இருந்தா கூட 2 சாது சன்னியாசி சேர்ந்தாங்கன்னா ஒருத்தவங்க காலை இன்னொருத்தவங்க மிதிக்காம இருக்கவே மாட்டாங்க. அந்த டைம்ல மிதிக்கிறதுன்றது சகஜமா இருந்தா கூட நான் அந்த மிதிப்பட்டேன் எனக்கு வலிக்குதுன்றத எப்படி சொல்றதுன்றத தெரியாம அடுத்த ஒரு மனசையும் புண்படுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்போ ஆக்சுவலா சண்டை எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுச்சோ அந்த பிரச்சனை இவ்வளவுதான் இருக்கும். ஆனா நம்மளோட வார்த்தைகள் அந்த சண்டையை எவ்வளவு பெருசா ஊதி பெருசாக்கி இருக்கோம்னா ஒரு பாயிண்ட்ல நம்ம எவ்வளவு அன்போட அந்த உறவு முறையை தொடங்கணுமோ அந்த அன்புன்றதே அப்படியே குடிக்கப்பட்டு இருக்கும். லாஸ்ட்ல வந்து வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு பரிதாபகரமான சூழ்நிலைக்கு நிறைய உறவு முறைகள் தள்ளப்படுது. சோ இது நடக்க கூடாது அப்படின்றதுல அட்வைஸ் பண்ண முடியாது. இந்த புக்ல வந்து அட்வைஸுங்க கிடையாது. அட்வைஸ் பண்றதை விட திரைமறைவுல நம்மள பத்தியே கொஞ்சம் அதிகமா புரிஞ்சுக்கிட்டு எப்படி பேசணும்ன்ற கலைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எத்தனையோ மனவலிகளை தவிர்க்க முடியும் அப்படின்றதுதான் என்னோட இந்த புக்கோட ஒரு சின்ன சாராம்சம். சோ இந்த டோன்ட் மேரி அ ஃப்ராக், ஏன் இந்த ஃப்ராக்ன்றத வச்சிருக்கேன், இந்த டைட்டில் ஏன்றது உங்களுக்கு யாருக்காவது புக் படிக்காதவங்க படிச்சவங்க ஏற்கனவே படிச்சவங்க ஆன்சர் பண்ணாதீங்க. பட் ஏன் இந்த டைட்டில வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு யாராவது எனக்கு கெஸ் பண்ண முடியுமா? யாராவது எனக்கு டைப் பண்ண முடியுமா? அதாவது இந்த தேவதை கதைகள் and again it was one of the first stories that my father got home. பல்கேரியா நாட்டு தேவதை கதைகள்னு சொல்லிட்டு தமிழ்ல ஒரு புக் இருக்கும். அந்த தேவதை கதைகள் புக்ல இந்த தவளை பிரின்ஸோட கதை இருந்தது. என்னன்னா ஒரு தவளை வந்து ஒரு ராஜகுமாரிய ஏமாத்தி மிரட்டி கல்யாணம் பண்ணிக்குமா. அந்த கதையெல்லாம் என்னன்றது இந்த புக்ல கொடுத்துருக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்குமா, ராஜகுமாரிக்கு இஷ்டமே இருக்காதான். ஆனா அந்த தவளை சொல்றமா இப்ப நீ கல்யாணம் பண்ணிட்ட, நீ என்ன கிஸ் பண்ணியே ஆகணும், அதுவும் லிப் டு லிப் கிஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா. ராஜகுமாரிக்கு சுத்தமா பிடிக்கலனாலும் அந்த ஃப்ராக் பிளாக்மெயில் பண்றதுனால கண்ணை முடின்னு வேண்டா வெறுப்பா அந்த ஈரமான அருவறுக்கத்தக்க ஃப்ராகை எடுத்து அப்படியே ஒரு கிஸ் பண்ண உடனே சச்சாங்கன்னு ஒரு சவுண்ட் வந்து அந்த ஃப்ராக்ல இருந்து ஒரு அழகான கம்பீரமான சூப்பரான ஒரு இளவரசன் வந்து கண்ணே ஒரு சூன்யக்காரியோட சாபத்துல நான் இப்படி இருந்தம்மா, உன்னோட அன்பான உண்மையான அன்பு என்ன டச் பண்ணதுனால என்னோட சுய உருவத்தை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜகுமாரியும் ரொம்ப சந்தோஷமா லைஃப் லாங் வாழ்வாங்களாம். இது தேவதை கதை. இந்த தேவதை கதைகள் நிஜத்துல நடக்காது. அதுவும் நம்ம ஊர்ல நடக்கவே நடக்காது. கொஞ்சம் எப்பவாவது 1-2 தான் நடக்கும். நம்ம ஊர்ல என்ன ஆகும்னா அழகான இளம் பெண்கள் இல்ல சுமாரான இளம் பெண்கள், டிஃபரன்ஸே கிடையாது. இளம் பெண்கள்னாலே இத பாரு நான் ராஜகுமாரனை கண்டுபிடிச்சிட்டேன், ஐயோ அவன் அழகு என்ன, அவன் பைக் ஓட்டுற ஸ்டைல் என்ன, அவனோட ஹேர் ஸ்டைல் என்ன, அப்பா என்ன அப்படியே கண்ணு மாதிரி பாத்துப்பான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு we always think about என்ன சொல்றது, I have found my prince, I have found my ராஜகுமாரன் ஒண்ணு நினைச்சுப்போம். இந்த மாதிரி சூஸ் பண்றதே ஆக்சுவலா நிறைய பொண்ணுங்களுக்கு கிடையாது. அப்பா அம்மா ராஜகுமாரன் சொல்லிட்டு ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இங்க பார், இவன் வந்து இந்த ஒரு சூப்பரான காலேஜ்ல படிச்சிருக்கான், நம்ம ஜாதியே சேர்ந்தவன், நீ உன்னை வந்து கண்ணு மாதிரி வச்சு பாத்துப்பான், சூப்பரான இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நிற்பாங்க. கல்யாணம் ஆன நாள் அந்த இளவரசன் அப்படின்றவன் வந்து ஒரு தவளைக்காயா மாறி மண்டூகமா மாறி நம்மளோட தலையை பிச்சு சாப்பிட்டுன்னு இருக்கும். நீ ஏன் முன்னாடி ஏன் இந்த மாதிரி பேசினா, அந்த மாதிரி பேசினா, நான் ஆம்பளை தெரியுமான்னு இது தெரியுமான்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல தன்னோட வாழ்க்கையில இருக்கிற பெண், தன்னோட வாழ்க்கையோட பெண் வந்து தனக்கு மிதியடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிதிக்க ஆரம்பிப்பாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் தட் they turn into frogs. சோ இந்த புக்கோட டைட்டில் டோன்ட் மேரி அ ஃப்ராக்ன்றது இந்த மாதிரி இளவரசன் ரூபத்துல இருக்கிற தவளைக்காய மண்டூகத்தை மணக்காத அப்படின்றதுதான். இப்போதைக்கு நான் இதை இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன். வெகு விரைவில் தமிழில் வரும்.
சரிங்களா? ஆனா அந்த வெகு விரைவில்ன்றது கொஞ்சம் அப்படி இப்படி உப்பு போட்டு இது பண்ணிக்கோங்களேன். அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் நாள் ஆயிடும். ஓகே. சோ நிர்மல் இஸ் ஆஸ்கிங் அ பியூட்டிஃபுல் கொஸ்டின். ஏன் பாய்ஸ் மாத்திரம் தான் ஃப்ராக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா நிர்மல், கேர்ள்ஸ் ஃப்ராக்ஸ் கிடையாது. there are no women frocks. அதுக்கான ரீசன் என்னன்றது இந்த புக்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்காக விமன் எல்லாம் அப்படியே யோகியம் ஒரு குலத்து நண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா கிடையாது. பட் ஸ்டில் அவங்க ஃப்ராக்ஸ் கிடையாது, மென் மாத்திரம் தான் ஃப்ராக்ஸ். அது ஏன்ற ரீசன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே. So the first section in this book is written in 4 parts. முதல் பார்ட் வந்து ஸ்பாட்டிங் ஃப்ராக்ஸ். உண்மையிலேயே இது இளவரசனா இல்ல ஃப்ராகான்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஸ்பாட்டிங் ஃப்ராக்ஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கெட்டிங் ரிட் ஆஃப் த பிஎஸ் இன் யோர் ஓன் ஹெட். அதாவது காதுல விதவிதமா பூ சுத்துவாங்க. பெண்மைனா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. சோ நிறைய பெண்களோட செல்ஃப் வர்த்ன்றது அவங்க வச்சிருக்கிற இந்த சமுதாயம் அவங்க காதுல வச்சிருக்கிற பூவை வச்சுதான் அந்த செல்ஃப் வர்த்தே இருக்கும். யாருக்கெல்லாம் செல்ஃப் வர்த் ரொம்ப லோவா இருக்குமோ அவங்க கிட்ட என்ன ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல போனாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பை சஸ்டெயின் பண்ண முடியாது. சோ என் தலைக்குள்ள நான் நிறைய விஷயங்களை ஏத்தி வச்சிருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றது ரெண்டாவது செக்ஷன். தட்ஸ் கால்ட் ஸ்பாட்டிங் புல்ஷிட். மூணாவது செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் பேரண்ட் மேனேஜ்மெண்ட். நீ ஒழுங்கா இருந்து நல்ல ஒரு பர்சனை சூஸ் பண்ணி இருந்தாலும் கூட சடனா வந்து நம்மள ஆசாசியா வளர்த்த பெற்றோர்களே எவ்வளோ விஷயங்களை முன்னாடி கொண்டு வந்து வச்சு நான் சொல்ற மாதிரி கேளு அப்படின்ற மாதிரி நம்மளோட கனவுகளை சிதைக்கிறதுக்கான அவசியம் பேர் என்ன நிர்பந்தம் ஏற்படலாம். அது அவங்க இல்ல இவங்களை கெடுத்துடணும் அப்படின்றதுக்காக பண்றாங்களான்னு சொல்லிட்டு கேட்டா கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு இது பண்ணாதான் நல்லா இருப்பா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ். அந்த தாட் ப்ராசஸ் சில இடங்கள்ல நிஜமாலுமே ரைட்டா இருக்கலாம், சில இடங்கள்ல தவறா இருக்கலாம். இது ரைட்டா இல்ல தவறான்றத கரெக்டா பரிசோதிக்கிறது எப்படி, அப்படி பரிசோதிச்சுட்டா அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது தான் தேர்ட் பார்ட். The fourth part is about how do you talk to கல்யாணம் ஆன பிறகு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரப்போ அது அந்த உறவு முறைகள்ல இருக்கிற அன்பை குடிக்காம எப்படி அந்த உறவு முறையை வச்சுக்கிறது கண்டினியூ பண்றது அப்படின்ற ஒரு இது. பிளஸ் நிறைய பேரோட குறுக்கீடுகள் வரும். சோ மாமியார் குறுக்கிடுவாங்க, நாத்தனார் குறுக்கிடுவாங்க, ரோட்ல இருக்கிற ரிக்ஷாக்காரன் குறுக்கிடுவான், ஆட்டோக்காரன் குறுக்கிடுவான். நம்ம ஊர்ல மேரேஜ்னாலே அது 2 பேர் கிடையாது, ஊர் உலகெல்லாம் வந்து கும்மி அடிக்கும். அந்த கும்மியை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதுதான் the last thing. So நான் உங்ககிட்ட ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் தட் எல்லா பெண்களும் நல்ல பெண்கள்னு சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே கொஸ்டினே இப்போ நம்ம வந்து வீம்புக்குன்னு சொல்லிட்டு அப்ப எல்லா பொண்ணுங்களும் ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கூடாது. ஏன்னா நம்ம இப்ப வந்து பொண்ணுங்க பையனுங்கன்றத பொறுத்து பார்க்கல. நம்மளோட கலாச்சாரம்ன்றது எப்படி ஒரு பாலாருக்கு இன்னொரு பாலார் மேல அதீதமான உரிமைகளை கொடுக்கறது மூலமா இன்னொரு பாலாரை அவங்களோட முழு சக்திக்கு வெளியில வர விட மாட்டேன்றதுதான் பாக்குறோம். சோ இது இண்டிவிஜுவல் மென் இண்டிவிஜுவல் விமென் பத்தி கிடையாது. இட் இஸ் ஆல் அபவுட் த மென், how they are forced to behave in the society, how women are forced to behave in this society. அத நம்ம விழிப்புணர்ச்சியோட இல்லைன்னா நம்ம சொந்த செலவுல நமக்கே சூன்யம் வச்சுப்போம் அப்படின்றதுதான் இதோட ஒரு சாராம்சம்ன்றதுனால ப்ளீஸ் மூவ் பியாண்ட் த டிஸ்கஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் மென் அண்ட் women. யா கேட்டன்யா, சோ இந்த புக்கை ப்ரீ ரிவ்யூ பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இந்த புக்ல நிறைய கார்ட்டூன் டயக்ராம்ஸ் நீங்களே ஓனா போட்டிருக்கீங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு புக் எழுதுனதுக்கு அப்புறம் அந்த ஐடியா வந்துச்சா, இல்ல ஏன் அந்த கார்ட்டூனை எஸ்பெஷலி வந்து நிறைய எடிட்டிங் பண்ணி போட்டிருந்திருக்கலாம், நீங்க ஏன் அதை நீங்க ஒரிஜினலே போடணும் அப்படின்னு நினைச்சீங்க? ஒண்ணு வந்து ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட் நான் மாலான்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து அது படிக்கிறப்பவே சொன்னாங்க, இது கொஞ்சம் நம்ம ஆளுங்க இவ்வளோ சீரியஸ் மேட்டர்ஸ படங்கள்லாம் இல்லாம படிப்பாங்களான்னு எனக்கு தெரியல, போட்டா நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு ஆர்டிஸ்டை என்கேஜ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த டைம்ல ஆனா ஆர்டிஸ்டை என்கேஜ் பண்ற அளவுக்கு காசு இல்லை. பட் ஐ மீன் காசு இல்லை இந்த சென்ஸ் தட் தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் தட் கோ இன் பியாண்ட். ஸோ பிளஸ் டைமும் இல்லை. அந்த டைம்ல வந்து எனக்கு தோணுச்சு ஏன் நம்மளே ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இட்ஸ் பீன் லைக் 20-25 இயர்ஸ் சின்ஸ் ஐ ஹவ் ட்ரான். அதெல்லாம் நான் பண்ணதில்ல. பட் என்னோட நீஸ் அனன்யா வந்து டிராயிங்ல செம்ம இன்ட்ரெஸ்டட். அவகிட்ட ஒரு ஐபேட் இருந்தது. சும்மா தோணுச்சு நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தி நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ், இந்த புக் இங்கிலீஷ்ல எழுதுனதுக்கு என்ன பர்பஸ்? நீங்க சொன்னீங்க தமிழ் பேக்ரவுண்ட்ல தான் வந்த, எல்லாமே தமிழ்ல எழுதும். வாட் இஸ் தி ரீசன் யூ ரோட் திஸ் இன் இங்கிலீஷ்?
நான் இங்கிலீஷ்ல என்னோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நான் எழுதணும் அப்படின்னப்போ எனக்கு வந்து ஐ டிட் நாட் ஈவன் நோ ஹவு டு ஸ்ட்ரிங் வேர்ட்ஸ். ஸோ நான் இருந்த இடத்துல சிக்கன் சூப் ஃபார் சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 புக்கை அடக்கி வச்சிருப்பாங்க. எழுதணுன்ற ஒரு நிர்பந்தம் வந்தப்போ அந்த 18 புக்கையும் எடுத்து வச்சுட்டு பிரிச்சு வச்சுக்கிட்டு என் மைண்ட்ல ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அதை எனக்கு எப்படி இங்கிலீஷ்ல எழுதணும்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த புக்குங்களை அப்படியே படிச்சுட்டே வருவேன். எங்க வந்து ஒரு சென்டென்ஸ் இது நம்ம சொல்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னா அந்த சென்டென்ஸ் அப்படியே பட்டி ஈயடிச்சாங்க காப்பின்னுவாங்கல்ல, அப்படியே எடுத்துட்டு என் தலையில இருக்கிற பேரை மாத்திரம் போட்டுருவேன். அந்த மாதிரி ஒரே ஒரு பேராகிராஃப் எழுதுறதுக்கு எனக்கு வந்து 4.5 நாள் ஆச்சு. அப்போதான் வந்து ஒரு இதுவே வந்தது. சோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எழுதுறோன்ற கலையை நான் கத்துக்கிட்டேன். இன்னைக்கு கூட எனக்கு அவ்வளவு நேச்சுரலா எழுத வராது. நான் எழுதிட்டு திரும்ப திரும்ப இது பண்ணணும். தமிழ்ல வந்து எனக்கு அந்த மாதிரி எழுதுறதுக்கான டைப் பண்றதுக்கான பேர் என்ன, தமிழ் எனக்கு ரொம்ப ஈஸியா வந்தாலும் கம்ப்யூட்டர்ல டைப் பண்றதுக்கு எனக்கு கரெக்டா வரல. சோ ஏன் இங்கிலீஷ்ல எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல எழுதிட்டேன். ஓகே, அப்போ நீங்க உங்களோட தமிழ் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அப்ப தமிழ்ல புக் எப்ப வரும் and what is your idea about that? ஒரு 6 monthsல வெளில வந்துரும். ஓகே, that's really great. எஸ், சோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட பர்சனல் திங்ஸ் பத்தி எழுதிருக்கீங்க. ஆல்ரெடி அதோட ரீசன் என்ன, அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் நீங்க யோசிக்கலையா? அப்படியே அவுட் பிரேக் பண்ணி எழுதணும்ன்ற ரீசன் என்ன? நான் என்னைக்குமே இம்பாக்ட பத்தி யோசிச்சது கிடையாது. நம்ம பண்ற விஷயம் ரைட்னு தோணுச்சுன்னா அது பண்ணணும். எத்தனை பேர் வந்து முன்னாடி நின்னாலும் சரி, அது வந்து தட் ஷுட் நாட் இன்ஃப்ளூயன்ஸ். இப்ப நான் இந்த புக்கை எழுதுனது கூட நான் எழுதிட்டேன், நீங்க வாங்குனீங்கன்னா நல்லா இருக்கும். பட் நீங்க வாங்குறீங்களோ வாங்கலையோ, எனக்கு இது எழுதுனதே வந்து இட் ஹஸ் given me a lot of pleasure. I've written for the pleasure of writing it. இதுக்கு மேல இதோட எப்படி ரீச் இருக்கும், இது பண்ணிருக்கோம், வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டுலாம் நான் என் மண்டே வந்து ஐ வில் நாட் பி பாதர்ட். சோ என்னோட பர்சனல் லைஃப் ஷேர் பண்றது எதுக்குன்னா இட் ஷுட் நாட் கம் as நாங்க ஏதோ ஒரு ஹை லெவல்ல த்ரோன்ல உட்காந்துட்டு ஒரு காமெண்ட்ரி அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இது ஒன்னொன்னு நான் கடந்து வந்த விஷயங்கள். இப்ப இதை சொல்றப்போ எனக்கு எந்த விதமான ஒரு இம்பாக்டும் எனக்கு மைண்ட்ல கிடையாது. இஃப் இட் வில் ஹெல்ப் சம்படி identify, cross this situation and become great in their life and I don't mind. It's serving a purpose. சில பேர் தன்னோட வாழ்க்கையே எனக்கு அட்டென்ஷன் கிடைக்கணும்ன்றதுக்காக அந்த கிரேவிங் ஃபார் அட்டென்ஷன்ல பண்ணுவாங்க. மை ஹார்ட் நோஸ் தட் நான் அடுத்தவங்களோட கவனத்தை திருப்பறதுக்காக நான் இதை சொல்லல, இதை ஷேர் பண்ணல. இதை படிச்சு ஏதாவது ஒரு மூலையில இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அவங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் தெளிவு ஏற்பட்டா கூட ஐ வில் கன்சிடர் மை ஜாப் டன். That's really great, Keertanya. Right, இப்போ ரொம்ப முக்கியமான question. So first let me share my screen. அப்பதான் இந்த கேள்வி கேட்க முடியும். Yes. So இந்த பின்னாடி பேஜ் வந்து இந்த இப்படி போடணும்ன்ற ரீசன் என்ன, பர்பஸ் என்ன? And I want to read the first one. Keertanya is promiscuous, not happy with spoiling her own life. She wants to spoil everyone's life now, particularly women. Bala Vignesh. And it goes on. இதுக்கு ரீசன் என்ன? சோ பேசிக்லி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல ஒரு ஒத்து வராத கருத்தை சொல்றப்போ, ஒத்து வராத கருத்துன்னு இல்ல, நான் சொல்றது எல்லாமே காமன் சென்ஸ் தான் கூட. ஆனா காமன் சென்ஸே இல்லாதவங்க கூட கொஞ்சம் நம்ம நாட்டுல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்படின்றதுனால நம்ம ஒரு பாயிண்ட டிபேட்டுக்கு ஆர்குமெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி வச்சோம்னா அந்த கருத்தை பத்தி பேச மாட்டாங்க. நீ சொன்ன அதனால உன்னோட கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு கேரக்டர் அசாசினேஷன் தான் இங்க நடக்கும். நம்மளோட குலத்தை பத்தி பேசுவாங்க, நம்மளோட கேரக்டர் பத்தி பேசுவாங்க. என்னவோ நம்ம பெட்ரூம்லயே உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோன்றத வாட்ச் பண்ணிட்டு பார்த்தா மாதிரி நம்மள வந்து அக்யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா சிந்திக்கிற திறன் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஆமா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒத்து ஊதுவாங்க. சோ எனக்கு தெரியும் இந்த புக்ல இருக்கிற கருத்துக்கள் வந்து கண்டிப்பா பேசப்படும். அண்ட் அது இல்லாம என்ன டார்கெட் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும். என்னவோ அது டார்கெட் பண்ணா நம்ம அப்படியே மூலையில உட்காந்துன்னா அழுதுன்னு அடிஞ்சுக்கிட்டு இது பண்ற மாதிரி. நீங்க என்ன டார்கெட் பண்றது, நானே டார்கெட் பண்ணிக்கிறேன். என்ன ஃபர்ஸ்ட் போட்டல நீ சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னை பத்தி சொல்லணும்னு நினைக்கிற எல்லா வொர்ஸ்டையுமே நான் என் கவர்ல போட்டேன். இதுக்கு மேல நீ இப்ப வந்து உள்ள இருக்கிற கண்டென்ட்டை பத்தி பேசு அப்படின்னு சொல்றதுக்கான சிக்னல் தான் அது வந்து த பேக். இட் டசன்ட் மேட்டர் புகழா இருந்தா என்ன, இகழா இருந்தா என்ன, நம்ம செய்யறது ஒரு கடமைக்காக செய்யறோம். So I'm not bothered about your opposition ன்னு சொல்றதுக்காக தான். ஒரு கேள்விக்கு பின்னாடி பெரிய பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. ரைட், சோ ஃபர்ஸ்ட் புக்கே நெத்தியடியா டோன்ட் மேரி a frog அப்படின்னு வந்துருச்சு. சோ அடுத்தடுத்து உங்கள்ட்ட இந்த புக்கை எதிர்பார்க்கலாமா? அதுல என்ன மாதிரி டாபிக், கான்செப்ட், சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கும்? இப்போதைக்கு நான் டிரான்ஸ்லேஷன் மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவளே
ஓகே முடிஞ்சதுன்னா ஐ வுட் லைக் டு ரைட் அ புக் ஃபார் டீனேஜர்ஸ். ஆனா டீனேஜர்ஸ்க்கு நான் புக் எழுதணும்னா இன்ஸ்டாகிராம்ல தான் எழுதணும் போல இருக்குது. நிஜ புக் எழுத முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறதுனால நான் கரெக்டா அதை ஐ ஹவ் நாட் எட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் us. ஒரே நிமிஷம் இரு மகாந்தா. நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு இந்த ஏஜ்ல இருக்கிற பொண்ணுங்க பையனுங்க தெரியும். ப்ளீஸ் மேக் தெம் ரீட். தே வில் ரியலி சேவ் தெம்செல்வ்ஸ் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஏக். ஸோ எங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜரா நீங்க தான் மாறணும். வி ஹாவ் டு சேஞ்ச் திஸ் சொசைட்டினா நம்ம எல்லாருமா சேர்ந்து பண்ணாதான் முடியும். ஸோ ப்ளீஸ் கோ அவுட் ஆஃப் த வே அண்ட் மேக் யங் விமென் ரீட் திஸ் புக். ஓகே, தேங்க் யூ, டேக் கேர். One second. I have Yeah. one final question that I want to ask Keetanya. Keetanya, உங்களோட புக்ல இருந்து ஒரு few words இன்னைக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரீட் பண்ணுவீங்களா? பொறுமை இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நான் ரீட் பண்றேன். ஸோ திஸ் இஸ் இன் த புக் இன் த பார்ட் ஸ்பாட்டிங் பிஎஸ் அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் இது வந்து செக்ஷுவாலிட்டின்ற டாபிக். People will equate your entire worth to your private parts. That's BS. And இங்க வந்து நான் ஒரு கார்ட்டூன் கொடுத்திருக்கேன். அந்த கார்ட்டூன் என்னன்றது வந்து there is a young woman asking a frog Swamiyar, Swamiji, who's a slut? Define please. And the frog Swamiyar says, elementary my child, it's a woman with a man's morals. A while ago, the Me Too movement gained immense momentum in the West. In India, however, all it had was a spluttering start and then nothing. Not only did it grind to a halt in a few short weeks, but many women who voiced out their concerns were also mercilessly crushed with the iron fist of network patriarchy in their respective industries. In my opinion, the Me Too movement in India will gain momentum only when women fight for their right to be sexual, not just the right not to be sexually harassed. This is my account of the vulnerable moments I faced ever since I was but a little child, and what a true Me Too moment would look like for a woman like me. One afternoon, I was catching crows on the terrace of my village school. I had challenged a friend that I can gift her a crow, damned if I remember how I got into that situation. My little face was all screwed up in total concentration. I quietly sneaked behind crow after crow for almost 100 crows. I was about to take down a crow when two hands suddenly grasped me from behind. When I turned in shock, my headmistress' grandson stood laughing at me. He was 16 years old. He sat down on the parapet wall and tucked me firmly within his leg. Catching crows? He asked with a leer. Yes, Anna, I see. Each time he asked me a question, he would pull me fast towards him so that my body and his privates would collide. He would hold me tight against something hard within his trousers for a few moments and then ask me another question. He made it look like a game. I knew nothing about anything back then, but it went on to be a searingly uncomfortable memory. I was 7 at that time. I was studying in 2nd grade and I certainly didn't want to touch him. A few years later, a new male teacher joined my school. His standard instruction to me was, your hands are so cool to touch. Put them under my shirt and keep them there. I was 10 years old and I certainly didn't want to put my hands inside his shirt. Fast forward another year. A gangly boy on a cycle came at super speed, came close to me and hit me forcefully on my breast. Before I could realize what was happening, he sped off. My inner bitch just snapped. I gave chase like Angelina Jolie in a Hollywood blockbuster and caught him after 2 streets. I pushed him down and thrashed him to the bone. I am sure that bloke still has nightmares of a wee flying girl even now. I was 14. I certainly didn't want to be touched on my chest by that stranger. And then began the phase where I wanted to be touched, but I was slammed with the slut label. I am a perfect example of what outdated and obsolete values in our incredible country's system of values could do to an innocent young girl who has done no other crime than the crime of awakening to her own sexuality. I wrote a love letter to a boy, met him under a staircase, and kissed him. We were caught red-handed by my father. Now, in many progressive countries, this would have been a part of growing up. I was, after all, 15. But not in my country.
In my country, I was labeled characterless. So, இதோட கண்டினியூயிங் கதை என்ன நடந்தது அப்படின்ற சஸ்பென்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா you have to buy the book and read. Thank you so much Keerthanya for that preview. இது preview கூட சொல்ல முடியாது, ட்ரெய்லரோட வேற லெவலா இருந்துச்சு. So thank you so much for joining me in this beautiful moment of my life. I'm extremely honored and delighted to have each and every one of you.